திருமணத்துக்கு மேடம். கண்டிப்பா சார். நீங்க வேலைக்கு இரண்டுக்கும். ஓகே சார், நீங்க ஐயா கிட்ட பேசலாம். நீங்கள் எப்பயுமே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வேலை சம்மந்தமான விஷயங்களுக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது நன்மை தரும். வியாழக்கிழமை தோறும் குருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு சொல்லிட்டு மனதார முருகப்பெருமானை நினச்சிக்கிறதும், முருகனை நீங்கள் எப்படி இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது, சரிங்களா, மலை மேல் இருக்கும் முருகன், அதே மாதிரி அறுபடை முருகன் வழிபாடு, இதை நீங்கள் செய்ய செய்ய நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும்யா. இது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் நல்ல விஷயங்கள்னு ஒன்று இருக்குது, தீய விஷயங்கள்னு இருக்குது. அப்படிங்கும்போது நல்லவர்களோட மட்டுமே பழகுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நெகட்டிவான எனர்ஜியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவீங்க நீங்கள். அப்படிங்கும்போது அதனால் அந்த மாதிரி நபர்கள் கூட பழக வேண்டாம். நல்லவர்கள் கூட மட்டுமே இருந்துட்டுருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இதை நீங்கள் இன்னும் நிறைய பண்ணுறதுக்கு சிவ வழிபாடுகளை விடாமல் பண்ணுறதும், இப்போ வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்னைக்கு அட்லீஸ்ட் நீங்கள் இன்றைக்கி ஒரு நாளாவது நீங்கள் இந்த 4 கால பூஜை 6 to 8 அதே மாதிரி ஒவ்வொரு காலங்கள் இருக்குது இல்லைங்களா, அதில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயத்துக்கு போய் உங்களால் முடிஞ்ச விஷயங்கள், அங்கே வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தர்மங்கள் செஞ்சுட்டு வாங்க. நிறைய மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் கிடைக்கட்டும் ஐயா. நன்றி.